அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இயர்லி அனலைஸும் நம்ம கொடுத்துட்டோம், செக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க. சரி, நம்ம எதா இருந்தாலும் மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் வரும். அது பொசிஷனாக இருக்கட்டும், இன்ட்ராடேவாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸ் தான். நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்குறதோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதோ, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதோ கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரிஸ். அது மட்டுமல்ல, இந்த யூடியூப்ல, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின் என்னென்ன சோஷியல் மீடியாஸ் இருக்கோ, எக்ஸ்தலோ எல்லாத்துலேயுமே எதுலையுமே யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து அந்த படித்தது ஒர்க் ஆகுதா அப்படின்னா தான் நீங்கள் செயல்படுத்தணும். ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போகணுன்னாக்கலாம் அதை போய்ட்டு உடனே இது பண்ணக்கூடாது. ஒர்க் ஆக போய் ட்ரேட் பண்ணணும். அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி, ஓகே ஒர்க் ஆகுதுன்னா தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லைன்னா பண்ணக்கூடாது. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா அதை போய் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லையா நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால ஒரு 2 வருஷம் அதிகபட்சம் கண்டுபிடிக்கும். நீங்களே நிறைய லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஆனால் மேக்ஸ் சார்ந்துருக்கும். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதை முதல்ல நன்றாக புரிஞ்சுக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. 23,200 புட்டு 242 rupees ரெசிஸ்டன்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடும், 242 சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டு டவுன் சைடு இருக்கிறது வாய்ப்பு. பாருங்க, 242 தான் லைட் போட்டிருக்கோம். இங்கேருந்து போனவரை ஃபால். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? அப்போ இருக்கும். எகைன் 242 இந்த இடத்துல ஏன் சும்மா போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் 242 கீழே வராங்க. நான் எங்கே எடுக்கணும்னு முடிவு எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். 242 எக்ஸாக்டாக அங்கே வந்து தான் திருப்புறாங்க. அதெல்லாம் ஃபால்ஸை மேலே இருக்கிறது தான் சும்மா ஃபால். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? அப்பு. எகைன் 242 பிரேக் பண்ணல, ஃபால். அப்போ மார்க்கெட்டு அப்பா இருக்கும். நம்ம போயிட்டு இத்தனை நாள் மார்க்கெட் செல் ஆகிக்கிட்டே இருக்குது நியூஸ்னு போய் எல்லாத்தையும் செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி மட்டும்தான் இயங்கும். அது ஏன்னா நியூஸ் எப்படிப்பட்ட இது வந்தாலும் நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் சார்ந்து படிங்க, தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.